கொஞ்சம் கூட குழந்தைங்க மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. இதுதான் நீலம். இவங்க இங்க ரயில்வே என்கொயரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. அது சரி, உன்னோட ரேஸ் எப்போ? அடுத்த வாரம். ஆனா எனக்கு என்னமோ என் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு வேலை வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிராக்டிஸ் பண்ண கூட டைம் இல்ல. இதுதான் திஷா. ராஞ்சியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு வீராங்கனைன்னு சொல்லலாம். இன்னைக்கு கண்டிப்பா சார் கிட்ட திட்டு விழப்போகுது. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க கடவுளே. கண்டிப்பா உங்க கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன். இவங்க தான் ஸ்மிருதி. இவங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு சின்ன ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 31 மே அன்னைக்கு தான் நீலமோட பிறந்த நாள். திஷாவும் ஸ்மிருதியும் அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே நீலம். வாவ், thank you so much. எதுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ற? ஆமா, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? இது உன்னோட ஃபேவரட் சாக்லேட் கேக். வாவ் வாவ். பாத்தியா, நான் ஊதுறதுக்கு முன்னாடி அதுவே அணைஞ்சிருச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். என்னாச்சு? தீப்பெட்டி எங்க? தெரியலையே. என்ன இது? ஆச்சரியமா இருக்கு. காத்து கூட அடிக்கல, ஆனா அணைஞ்சு அணைஞ்சு போகுது. இரு, நான் கையை வச்சு மூடுற, மறுபடியும் நீ ஏத்து. என்னப்பா, இந்த கேண்டில் சரியில்லைன்னு நினைக்கிறேன். விடுப்பா, கேண்டில் எரியலன்னா என்ன, பரவாயில்ல, விட்டுருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday நீலம்.
ஸ்மிருதி 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 ஏன் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு லேட் பண்றீங்க? டைம் ஆகுதுல, சீக்கிரம் வாங்க. உங்களால நான் இன்னைக்கும் பஸ் மிஸ் பண்ண போறேன். சாரி 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 எனக்கு ஹாஸ்டல்ல யாருமே இல்லையா, அதான் சுடு தண்ணி கொண்டு வர நேரம் ஆயிடுச்சு. சரி சரி சீக்கிரம் வாங்க, பஸ் மிஸ் பண்ற போறோம். இந்த நாளோட விடியல் அவங்க 3 பேருக்கும் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் அவங்க 3 பேருக்கும் எப்பவும் போல சாதாரணமா இருக்காதுன்றதும் பயங்கரமானதா இருக்க போறதுன்றதும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? எனக்கு என்னமோ யாரும் என் பின்னாடி இருந்தாமா? ஆமா, நேத்து ராத்திரில இருந்தே அப்படிதான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருப்பா, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. நீ முதல்ல போய் சாப்பிடு, எல்லாம் ஆறிட போகுது. உனக்காக நான் ரூம்ல வெயிட் பண்றேன். சீக்கிரமா வந்துரு. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? இல்ல, நேத்து நடந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கேண்டில்ஸ் எப்படி தானா அணைஞ்சு போகும்? நீ தேவையில்லாம ரொம்ப பயப்படுற. தானா அணைஞ்சு போயிருக்கோம், அதுக்கா இப்படி பயப்படுற? அவனை வச்சு சேனல்காரங்களாம் ஒரு ஹாரர் ஷோ எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறியா என்ன? அப்படியே அவங்க எடுத்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பார்க்கலாம், ஓகேவா? சரியா, வா போலாம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஆமா, எனக்கும் தான். லெட்ஸ் கோ.
இங்க என்ன நடக்குது? இந்த நடு ராத்திரில ஏன் எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் இது தூங்குற நேரம்னு தெரிஞ்சு கூடவா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீலம், நீலம், நீங்க எல்லாரும் இவ்வளவு என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. காட்ஸ், காட்ஸ், சீக்கிரமா போய் ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க. அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி. மரியாதையா 2 பேரும் சொல்லிடுங்க. நாங்க ஒண்ணும் செய்யல மேம். நாங்க தூங்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு நீலம் குரல் கேட்டது. எந்திரிச்சு பார்த்தா சின்ன சின்ன பசங்க இவளை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பசங்க இவளை போராடிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த பசங்க எங்க போனாங்கன்னே தெரியல. எதுவும் செய்யல மேம். நம் நீலம் எங்களோட ஃப்ரெண்ட். அவளே நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா நான் என்ன அப்படியே நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா போலீஸ் எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சு உண்மையை வரவழைச்சிடுவாங்க. காட்ஸ், மேடம், போலீஸ் இங்க வர வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த ரூமை விட்டு போகாம பாத்துக்கோ. மேம் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் கதவு தரங்கடா. கதவு தரங்கடா. நாங்க ஒண்ணும் செய்யலடா. இல்லம்மா, உங்களை வெளியில எல்லாம் விட முடியாது. உங்களை நான் போக விட்டேன்னா கூடவே என் வேலையும் போயிடும். அண்ணா ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. நாங்க நீலமே எதுவும் செய்யல. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. அது மட்டும் இல்ல, ஹாஸ்டல்ல வேற லீவ் விட்டுருக்காங்க. நாங்க போயிட்டோம்னா கூட யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏன்னா எங்க 3 பேரை தவிர ஹாஸ்டல்ல வேற யாரும் இல்ல. அண்ணா ப்ளீஸ் எங்களை போக விடுங்க. ப்ளீஸ். உங்களுக்கு பணம் வேணும்னாலும் எங்க கிட்ட இருக்கு, நாங்க தரோம். எங்க கிட்ட 800 ரூபாய் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட நீங்களே வச்சுக்கோங்க. நானே எங்களை விட்டுருங்கண்ணா. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. வேணும் எங்க கம்மல் கூட எடுத்துக்கோங்க. எங்களை தயவு செஞ்சு அனுப்பிடுங்கண்ணா. சரி, ஆனா சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. நீங்க என்கிட்ட இருந்து சாவியை திருடிட்டு ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். இங்க யாரும் இல்ல. நம்ம இங்கிருந்து போயிடலாம். பின்னாடி யாரும் இல்ல. யாரும் இல்ல. நிஷா, அவங்க நம்மள தடுத்துட்டு வராங்க. நிஷா, கண்டு தொலைறாத. வா வா, நம்ம போலாம். சீக்கிரம் வா. நிஷா, ஸ்மிருதி, ஸ்மிருதி, எழுந்திரு, எழுந்திரு.
ஒண்ணும் செய்யல. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எங்களை விட்டுருங்க. எங்களை போக விடுங்க. தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க ப்ளீஸ். எங்களை விட்டுருங்க. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. நீங்க ரெண்டு பேரும் என் வேலைக்கே உழ வைக்கிறீங்க. இன்னும் இங்கேவா இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்கன்னு சொல்றேன்ல. நிஷா நில்லு. நம்ம எங்க போறது? அந்த குழந்தைங்க ஆத்மா நம்ம பின்னாடியே வந்தா என்ன பண்ணுவ? அதுங்க நம்மள கொல்லணும் நினைக்குது. நம்ம அதுக்கு ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சா அவனுக்கு என்ன பைத்தியமா? நம்ம இங்கே நின்னா அப்புறம் போலீஸ் வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உன்னால? வா சீக்கிரம் வா. போலீஸ் வந்து என்ன பண்ண போகுது? நாளைக்கு காலையில நீலனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா அவ எல்லாம் உண்மையை சொல்லிடுவா. நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அந்த ஆத்மாங்க கிட்ட சிக்கினா நம்மள யாரு காப்பாத்துவாங்க? ஒருத்தர் இருக்காரு. அவரால கண்டிப்பா நமக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். இந்த ராத்திரியில அன்னோன் நம்பரா? யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ சார், நான் ஸ்மிருதி பேசுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களை நான் பனாரஸ்ல சந்திச்சேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டி செமினார்ல. ஆமா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஞாபகத்திலே இல்லையே. சார், அன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சரியா பதில் சொன்னதால அன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்தீங்க. ஸ்மிருதி, நடுராத்திரில என்ன விஷயமா போன் பண்ணீங்க? சில ஆத்மாக்கள் எங்களை துரத்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு உங்க உதவி தேவை சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடுங்க. முதல்ல அமைதியா இருங்க. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களால யார்கிட்டயாவது எதுக்காவது விரோதம் ஏற்பட்டிருக்கா? ஒருவேளை உங்களை பழி வாங்குறதுக்காக ஏவல் ஏதாவது உங்க மேல அனுப்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உனக்கு யார் கூடயாவது ஏதாவது விரோதம் இருக்கான்னு கேக்குறாரு. விரோதம்னு இதுவரைக்கும் எதுவும் இல்லையே. கிரவுண்ட்ல போட்டி போறாம இருக்கதான் செய்யும். ஆனா எந்த பகையும் இல்லையே. இல்ல சார், எங்களுக்கு யாரோடையும் எந்த விரோதமும் இல்ல சார். இல்லனா சமீபத்துல ஏதாவது ஒரு அகோரி இல்லனா மந்திரவாதி அந்த மாதிரி யாரையாவது சந்திச்சீங்களா? ஒருவேளை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுடைய பூஜைக்கு நீங்க தடை ஏற்படுத்திருக்கலாம். ஆமா சார், ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்துச்சு. போன வாரம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கங்கா நதி வழியா கொஞ்சம் உள்ள இருக்கிற ஆசிகாட் கிட்ட போயிட்டோம். அவர் ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? எனக்கு என்னமோ மனுஷனுடைய உடம்ப சாப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப மட்டமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு.
வாங்க சீக்கிரம் போலாம். அந்த அகுரி பின்னாடி போலாம். போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு வரலாம் வாங்க. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? வாங்க நம்ம போயிடலாம். நீ பயந்துட்டன்றத ஒத்துக்க. ஏன் ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோ, நாங்க 2 பேரும் உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறோம், சரியா? வா போலாம். King Bhim Chamundar, which is Swaha. Oh, King Bhim Chamundar, which is Swaha. Oh, King Bhim Chamundar, which is Swaha. Oh, King Chamundar, which is Swaha. Oh, King Bhim Chamundar, which is Swaha. நிஷா, உள்ள போக தைரியமே வர மாட்டேங்குது. இங்க பாரு ஸ்மிருதி, நம்ம மட்டும் உள்ள போனா நம்மளால தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு, இங்க பக்கத்துல உங்க 3 பேர் மேலையும் ஏவலை ஏவி விட்டதுக்காக வேதனைப்படுற என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை நான் செஞ்சதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த குழந்தைகளோட துஷ்ட ஆத்மாக்கள் என்ன தாக்கிடுச்சுங்க. இப்போ நான் போறேன். போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஆனா நீங்க கொடுத்த சாபத்துல இருந்து எங்களை விடுவிக்காம நீங்க போக கூடாது. இனிமே என்னால ஒண்ணு செய்ய முடியாது. இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது?
அந்த குழந்தைகளோட உடம்பு சுடுகாட்டுல புதைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அங்கதான் நான் தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தைகளோட உடம்ப நெருப்புக்கு அர்ப்பணிச்சிடுங்க. அப்பதான் என்னோட சாபத்துல இருந்து நீங்க வீடுபடுவீங்க. இதுதான் சக்தி வாய்ந்த திரிசூலம். இதை எப்பவும் உங்க கூடவே வச்சிருங்க. இது உங்களை கெட்டதுல இருந்து பாதுகாக்கும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் காலம் கடத்தினா கூட அந்த கெட்ட ஆத்மாக்கள் உங்களை விடவே விடாது. அந்த அகோரி சாகரத்துக்கு முன்னால செஞ்ச தவறுக்காக அந்த பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அந்த குழந்தைகள் ஆத்மா கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகளோட உடம்ப அக்னிக்கு சமர்ப்பணம் செய்ய சொல்லி சொன்னாரு. அவங்களோட பாதுகாப்புக்காக சக்தி வாய்ந்த ஒரு திரிசூலத்தையும் கொடுத்தாரு. வா ஸ்மிருதி, வா போலாம். என்னன்னு பாத்துக்கலாம். நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா. இது நமக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் எடுத்துட்டு போலாம். வா, போலாம். மயாவை அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய அகோரிங்க பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஷா, எனக்கு என்னமோ அந்த குழந்தைங்க ஆத்மா பின்னாடியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நீ அதுங்களை பத்தி நினைக்கிறது நிறுத்த. முதல்ல நம்ம அந்த குழந்தைங்களை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். வா. அங்கதான் அந்த குழந்தைகளை புதைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த அகோரிங்கெல்லாம் பணத்தை புதைச்சிட்டு அது மேல பூஜை பண்ணுவாங்களாம். ஒருவேளை அந்த குழந்தைங்களுடைய பணம் அங்கதான் புதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா பார்க்கலாம்.
மண்ணை எரிச்சு ஆகடு. ஆனா இந்த இயற்கை நம்ம எதுவுமே கொண்டு வரலையே. இப்ப நம்ம நெருப்புக்கு எங்க போவோம்? கொஞ்ச நேரம் இரு, நம்ம கண்டிப்பா இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நிஷா, ஒரு வேலை பண்ணு. நீ இந்த திருசலத்தை கொண்டு போ. வெளியே போய் இயற்கை ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இந்தா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் இதை இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நீ எப்படி இது கூட தனியா இருப்ப? கவலைப்படாத, நான் ஏதாவது தவம் செஞ்ச இடத்துல உட்கார்ந்துக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி இடத்துல நிறைய சக்தி இருக்கிறதால கெட்ட ஆத்மா நம்மள நெருங்க பயப்படுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. நீ போ. பைத்தியம் மாதிரி பேசாத. எனக்கு தெரியும், நான் மட்டும் இங்க உன்னை தனியா விட்டுட்டு போன உன்னால ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இல்ல நிஷா, நமக்கு வேற வழி இல்ல. நீ இங்க இருந்து போ. சரி, நீ முதல்ல பாதுகாப்பான இடத்துல போய் உட்காரு, அப்புறம் நான் போறேன். சரியா? வா. நான் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். எங்கேயும் போகாத. நீ போ, கவலைப்படாத. அவளை பிடிங்க. எங்க ஓடுற? சார், என் ஃப்ரெண்ட்ஸ் பிரதி எங்க மயானத்துல மாட்டிட்டு இருக்கா. ப்ளீஸ் என் கூட வாங்க சார், அவளை காப்பாத்துங்க சார். என்ன நினைச்ச? நீ சொல்றதெல்லாம் நம்பிடுமா என்ன? போலோ, இவளை எடுத்துட்டு போ. சார், ஜீப்ல ஏத்து. சொல்றது கேளுங்க. நிஷா, ஸ்மிருதி, வா. என்னாச்சு? வா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. நான் வந்துட்டேன். இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாத. பசங்களோட பணம் கிடைச்சதா? இப்ப நீங்க கொஞ்சம் தைரியமா போய் நீங்க எடுத்த அந்த குழந்தைங்களோட உடலுக்கு நெருப்ப வச்சுட்டு வரணும். அது வரைக்கும் இந்த குழந்தைங்களுடைய ஆத்மா உங்களை பின்தொடராம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யறேன். நிஷா நெருப்பு கொண்டு வரதுக்கு வெளியே போனா அவ இன்னும் வரல. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பாரு. ஒரு வழி
வழி இருக்கு. சரி, சீக்கிரம் முடி. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்படி செய்றீங்க? இந்த அப்பாவி பெண்களை நீங்க ஏன் துன்புறுத்துறீங்க? உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து, இந்த உலகத்துல இருந்து முக்தி வாங்கி கொடுக்கறேன். தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் பண்ணு, இந்த ஆத்மாக்கள் ஒத்துக்க மாட்டேங்குது. நெருப்ப சீக்கிரம் வை. சீக்கிரம் பண்ணு. நெருப்ப சீக்கிரமா வை ஸ்மிருதி. அந்த ஆத்மாக்கள் நம்ம கிட்ட வருது. ஸ்மிருதி சீக்கிரமா கொளுத்து. ஸ்மிருதி, ஸ்மிருதி தயவு செஞ்சு கொளுத்து. சீக்கிரம் பண்ணு ஸ்மிருதி. அதுங்களாம் ஒத்துக்க மாட்டேங்குது. உன் கிட்ட வந்துருச்சு. ஸ்மிருதி தயவு செஞ்சு கொளுத்து. எனக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். எந்த மனுஷனுக்கு குழந்தைங்களுடைய குழந்தை பருவத்தை தட்டி பறிக்கிற உரிமை இல்லை. நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த கடவுள் கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அவரு முக்தி கொடுக்கட்டும். குழந்தைகளோட ஆத்மாக்கு முக்தி கிடைச்சிருச்சு. பயத்தின் உச்சகட்டம்.